மக்களே வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி டீப் வெப் மர்டர் ஷோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கேம் ஷோவை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம். அதாவது நிறைய மனிதர்களை ஆஸ்ட்ரேஜஸ் மாதிரி புடிச்சிட்டு வராங்க, அவங்கள ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடுறாங்க. அந்த நபர் மேல யார் அதிகமா பிட் பண்றாங்களோ, அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுபடி அந்த நபரை கொலை பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கொடூரமான கேம். ஸோ இந்த கேமுக்கு பலியாகக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணோட சகோதரர் தான் வந்து ஒரு பாட்காஸ்டரா இருக்காரு. தன்னோட சிஸ்டரோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அண்ட் அந்த கும்பலை எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு கேம் ஷோவை மையமா வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் இது மாதிரி ஒரு மர்டரை மையமா வச்சு ஒரு கேம் ஷோ அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீமா தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில கொலைகள் அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடலை வந்து துண்டு துண்டா வெட்டி நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கொலைக்கு காரணமானவங்களை எப்படியாவது ட்ராக் பண்ணணும்னு ஹீரோ இறங்குறது அப்படின்ற வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கேம் ஷோ இருக்குல்ல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். அந்த கேமை இவங்க காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப மேலோட்டமா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சுத்தமா டீடைலிங் அப்படின்றது இல்லவே இல்லை. யாருக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லாம தான் எடுத்து வச்சிருந்தாங்க. பயங்கர கிளம்சியான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லுவோம். அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தப்பிச்சு போற மாதிரியான சில காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப செயற்கைத்தனமா இருந்துச்சு. பட் அந்த கிளைமேக்ஸ் டச் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில கோரியான காட்சிகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.